தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். புனித லூக்கா செய்தி நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 39 40 முடிய. ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தாய் இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குழந்தை இயேசு ஜெபத்தை நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம், மன்றாடுவோம். தூய ஆவினால் கருவாகிய திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உண்மையான மனிதனும் உண்மையான இறைவனும் ஆகியிருக்கிற திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பாவிகளுக்கான மனுமக்களை மீட்க பாவியின் கோலம் கொண்ட திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். எலிசபெத்தம்மாளுடைய உதரத்திலிருந்து திருமுழுக்கு யோவானை அச்சித்த திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். புனித கன்னிமரியாயின் உதரத்தில் 9 மாதம் அடங்கியிருந்த திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். கன்னிமை கடாதவனின் கன்னியாகிய திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். மாட்டுக்கொட்டியில் பிறந்த திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். தாழ்மையில் மகிமை உள்ள திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். புனித அன்பின் ஊற்றான திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திரு தாயாரினாலும் கற்பு நிறைந்த யோசப்பாலும் வணங்கப்பட்ட திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பிறந்தவுடனே வானதூதர்களால் அறிவிக்கவும் திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். ஏழைகளுக்கு இடையர்களுக்கும் உம்மை வெளிப்படுத்திய திவ்ய பாலனே, இயேசுவை போற்றுகிறோம். வறுமையில் பிறந்த உலக செல்வங்களை புறக்கணித்து திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். தாட்சியின் நிலையில் பிறந்த உலக ஆடம்பரங்களை அகற்றி திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். துன்ப நிலையில் பிறந்து இன்பங்களை ஒதுக்கிய திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். விருத்த சேதனத்தை எங்களுக்காக அன்போடு இரத்தத்தை சிந்திய திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். கிழக்கில் தோன்றிய புதிய விண்மீனை கொண்டு உம்மை காண வந்தவர்களை காண திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். கீழ்திசை ஞானிகள் உம்மை பக்தியையும் துணிவையும் கொண்ட திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். ஞானிகள் பொன் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையான திவ்ய பாலனே, குழந்தை இயேசுவை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். குழந்தை இயேசுவுடன் நம்முடைய குழந்தைகளுக்காக, நோயுற்ற குழந்தைகளுக்காக மன்றாடுவோம், ஜெபிப்போம். மூல வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். உடல் ஊனமற்ற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். இளம் பிள்ளைவாதத்தால் வருகின்ற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். கேன்சர் நோயினால் அவதிப்பட்ட குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். வளர்ப்பு தாய் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துன்புறுத்தும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். டெங்கு காய்ச்சல், வைரஸ் ஃபீவர், மஞ்சக்காமல் நோயினால் அவதிப்படும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆதரவற்ற குழந்தைகளை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்த்த குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறையை படுத்துகிற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். சிறு சிறுமிகளை கூலி வேலைக்கு அனுப்பிய குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகள் தகுந்த முறை பராமரிப்பு இல்லாத குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். தெருவில் கடைகளில் பிச்சை எடுக்கும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். தாய் கருவில் பெண் குழந்தையை கருவிலை சிதைக்க செய்த குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். ஊனமற்ற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். தீராத வியாதியினால் துன்பப்படும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாத குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். பழக்க வகைகள் சீக்கு தவிக்கும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். முதியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியாத குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். சுற்றித் திரியும் குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். உடல் வலுவற்ற குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.